விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் அனைவருமே என் உடன்பிறப்புதான். ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Anyone who does the will of my Father in heaven is my brother and sister and mother. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இயேசுவில் அன்பான சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லுவதனுடைய பின்னணி என்று நற்செய்தியில் பார்த்தோமெனில், இதோ உம் தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று இயேசுவினுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சொல்லபோது, யார் என் தாய், யார் என் சகோதரர்? இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் எல்லோரும் என் சகோதரன் சகோதரி தாய். அப்படி என்றால் என் தாயும் அப்படி இறை சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பவர். ஆகவே இறை சித்தம் இறைவனுடைய திருவுளம். இதை அப்பழுக்கின்றி, எத்தகைய ஒரு தடை இன்றி யார் அதை நிறைவேற்றுகிறார்களோ, இதே ஒரு கருத்துக்கு இயேசு இன்னொரு இடத்தில் ஒரு உவமை சொல்வார். ஒரு தந்தை தன் 2 மகனிடம், ஒருவனிடம் போய் தோட்டத்திற்கு போய் வேலை செய் என்று சொல்லும்போது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். 2வது மகன் போகிறேன் என்று சொல்லுவான். போகிறேன்னு சொல்லவன் போகிறதில்லை, வேலை செய்யறதில்லை, சும்மா அப்பா சொன்னாரேன்னு சொல்லி போறேன்னு சொன்னான். முதல் மகன் போக மாட்டேன் என்று சொன்னவன் பிறகு சரி அப்பா சொன்னாரே போய் வேலை செய்யலாம் என்று வேலை செய்கிறான். இதில் யார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியது?
முதலில் போக மாட்டேன் என்று சொன்னவன் தானே விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். அப்படி நமக்குள்ளும் இறைவனை நாம் வணங்குகிறோம், போற்றுகிறோம் என்ற பேர் வழியாக இருந்து இறை சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே தான் பாருங்கள், அடுத்து சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், மேரி first accepted God's word with a spirit of obedience, and only afterwards she conceived it in her womb for the incarnation. உள்ளத்தில் சுமந்த வார்த்தையை உதரத்தில் சுமந்தவர் மரியாள். முதலில் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய சித்தத்தில் ஏற்றுக்கொண்டார். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய சித்தத்தால் முதலில் பணிந்தார். அதுதான் முதலில் ஏற்புடைத்து சித்தத்தால் ஏற்றுக்கொள்கிறேன், அதன் பிறகு உதரத்தில் சுமந்தவர். ஆகவேதான் தேவதாய் ஒரு மிக சிறந்த மரியாதைக்குரியவர். இந்த மரியாதை பற்றி சொன்னால் போதும், கல்கத்தா பேர்வழி ஒருத்தர் உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அல்ல அல்ல அண்ணு இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு இமெயில் வந்துடும், இது இப்படி இருக்குது, நீ எப்படி மரியாதை வந்து போற்றி சொல்லுகிறாய். அவருக்கு மாதாவை பற்றி சொன்னால் உடனே பற்றிக்கிட்டு எரியும் பொழுது, டெவில் இன் ஹோலி வாட்டர் அப்படின்ற மாதிரி. பேயை தூக்கி தீர்த்தத்தில் போட்டால் என்ன செய்யும்? ஐயோ அது துடிக்கும். அந்த மாதிரி அந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார். ஐயா அங்கே இருக்கிறது நற்கருணை ஆண்டவர் ஐயா, அவரை பற்றி சொல்லாமல் ஏன் மாதாவை பற்றி சொல்கிற அப்படின்னு எனக்கு இமெயில் வரும். என்ன பேர் வழியோ, என்ன மனநிலையோ. நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் இதோ சென்ட் அகஸ்டின். அவர் விட பெரிய ஜாம்பவானா? நாமெல்லாம் எவ்வளவு கருத்துக்களை தன்னுடைய புத்தகம் கன்ஃபெஷன்ஸ் 30 ஆண்டுகள் மாணிக்கேயிசம் என்ற தப்பறை கொள்கையினால் இழுத்தடிக்கப்பட்டவர், தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவர். இறுதியிலே இறைவனை அவர் உணர்ந்த பிறகு அல்லது இறைவன் அவரை தொட்ட பிறகு அந்த வார்த்தைகள் உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. அதுதான் அவருடைய முத்தாய்ப்பான வார்த்தைகள். அதன் பிறகு அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு விளக்கமும் கருத்தும், தேவதாய் தன்னுடைய சித்தத்தில் முதலில் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதோடு அப்படின்னு இருக்கவில்லை, சரிதான் ஆமாம் சாமி போட்டுட்டு போகல, அதை செயல்படுத்தி காட்டுகிறார். அந்த வார்த்தையை சுமந்து 10 மாதம் பெற்று எடுத்து வளர்த்து உலகிற்கு கொடுத்தார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கத்தோலிக்க கோவில்களுடைய தனி சிறப்பே 3 வேளையும் அந்த மணி அடித்து இந்த கார்டிசென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் தேவ ரகசியத்தை உலகிற்கு அறிவிப்பது. அது எந்த பட்டி தொட்டியாக இருந்தாலும் சரி, மாதா கோவிலா காலையில் 5 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலையில் 6:30 மணிக்கு அல்லது வழிபாடுகள் முடிகின்ற நேரத்திலே இந்த ஜெபத்தை சொல்லுகிறோமே, ஏன்? ஆண்டவருடைய தூதன் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவளும் பரிசுத்த ஆவியினால் கருதரித்தார். அந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகள், பைபிள் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மணியடித்து உலகிற்கு அறிவித்து, அதானே கத்தோலிக்க கோயில் செய்ய வேண்டும், செய்கிறோமே. ஆஹா அது இயேசுக்காக தான் அடிக்கிறீங்க, மாதாக்காக இல்லை அப்படின்னு இந்த கல்கத்தாக்காரர், அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய அந்த பிடிவாதம், தேவதாயை கண்டோனே அவருக்கு ஒரு அலர்ஜி வந்து, இயேசு கிறிஸ்து மட்டும் போதி, மாதாவை பற்றி போதிக்காதே அப்படின்னு ஒரு ரெட் இங்கில் வேற எழுதி அனுப்புவார். இதோ இன்றைக்கு சென்ட் அகஸ்டின் என்ன சொல்லுகின்றார்? இந்த வார்த்தைகள் மண்டையில் உரைக்காதா? சென்ட் தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ், he teaches me to do all through love, to refuse him nothing, to be content when he gives me a chance of proving to him that I love him. But this is done in peace, in abandonment. It is Jesus who is doing all in me and I am doing nothing. குழந்தை தெரசாவுடைய அருமையான வார்த்தைகள். அன்பால் அனைத்தையும் ஆள கற்பிக்கின்றார், எதையும் மறுக்க விளைவதும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்பொழுக வாழ்வதும், முழுமன சமாதானத்துடனும்
அனைத்தையும் விட்டொழித்த நிலையிலும் செயல்படுவது நான் அல்ல, இயேசுவே என்னில் செயல்படுகிறார் என்ற நிலைப்பாடு எடுத்தல். இதுதான் புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய விதம். இதுதான் வேத சாட்சிகளுடைய நிலைப்பாடு. உயிரை விட இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்கின்ற வகையில் தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். இப்படி சின்ன பெருக்கு இது பொருந்தும். மறு அருமையான ஆழமான கொஞ்சம் கரடு முரடான தமிழ் வார்த்தைகள். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்மையினால் நீ என்னை பற்றி எதிராக நடந்து கொண்டிருக்கிறாயா, உன்னை நான் ஆட்கொள்கிறேன் என்று இயேசு புனித சின்னப்பரை, the Saul of Tarsus became Paul of Jesus, தடுத்து ஆட்கொண்டு சபை முன் வன்மைகள் பேசிட, எல்லார் முன்னாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி துணிந்து அறிவிக்க. அடிக்கடி சொல்லுகிறேன் அல்லவா, கிரேக்க நாட்டில் போய் அந்த ஒண்ணுமே இல்லாத மண்டபத்தில், காளி மண்டபத்தை வச்சு மறந்து போன கடவுளுக்குன்னு வச்சிருக்கிறீங்களே முட்டாள்களே என்று ஏத்தன்ஸ் நகரவாசிகளை, நாகரிகத்திலும் படிப்பிலும் மிக உயர்ந்தவர்கள், எங்கேயோ வந்த ஒருத்தன் நம்ம நாட்டு மக்களை, நம்ம ஊர் மக்களை பார்த்து முட்டாள்களேன்னு சொல்றாங்க. பிடிச்சி கட்டுறா, அவனை கட்டி 39 சாட்டையடிகள் இயேசுவுக்காக வாங்கி பாருங்கள். சபை முன் வன்மைகள் பேசிட. இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், உண்மையான ஆண்டவர், அவரை விட்டுட்டு மற்றதெல்லாத்தையும் வச்சிருக்கிறே நீ என்று சாட்டையடிகள் வாங்கி வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார். வன் தொண்டன் சாதாரண தொண்டன்னா சும்மா அப்படியே ஆமாசாமி போடுறாள். வன் தொண்டன் என்றால் தைரியமாக துணிந்து நிற்பவன், தைரியசாலி, பயம் அவனை ஆட்கொள்ளாது. ஆக உண்மை, பயமின்மை இவைதான் உண்மையான இயேசுவுக்கு உரிய மக்கள். ஆகவே இந்த வன் தொண்டனாக இயேசு எனக்கு இந்த வாழ்வை கொடுத்தார், நான் வாழ்ந்து காட்டுவேன். இன்னொரு நல்ல உதாரணம் அந்த பார்த்திமேயு குருடன். இந்த பார்த்திமேயு குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்ததும் அவன் பின்னாடியே போவான். அவனை கூப்பிட்டு கேட்பாங்க, அப்பா நீ யார்? உண்மையிலே நீ குருடன் தானா? அந்த பார்த்திமேயு தானா? ஆமாம். உனக்கு யாரு பார்வை கொடுத்தா? யாரோ ஒருத்தர் கொடுத்தார், இயேசுன்னு சொல்றாங்க, அவர் தான் கொடுத்தார், அவர் எனக்கு தேவன், தெய்வம். நீங்களும் அவரை பின்பற்ற விரும்புகிறீங்களா அப்படின்னு ஒரு பிட்டு ஒன்று போடுவான். உடனே அவங்க திட்டுவாங்க, பிறவியிலேயே குருட்டு பயலா பிறந்த நீ எங்களுக்கு சொல்றியா? ஆம், எனக்கு வாழ்வு அவர் கொடுத்தார், கண்களை கொடுத்தார், அவரை பற்றி நான் பேசுவேன். எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன தடை? சாதாரண ஒரு சிறுவன் இயேசுவின் அருளை பெற்றதும் அந்த தெம்பையும் துடிப்பையும் பாருங்கள். பிறர் என்னை அதற்றினாலும் சரி, எனக்கு தொல்லைகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நான் அவரது புகழை எடுத்து சொல்லுவேன் என்பது ஒரு வாழ்வு தந்தார். For he has looked upon his handmaid's lowliness, லூக்கா 1:48. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. எல்லா தலைமுறைகளும், வருகின்ற தலைமுறைகள் எல்லாம். ஆகவே எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துக்கு மாதா கோவில் என்றுதான் கத்தோலிக்க கோவில்கள் அழைக்கப்படுகின்றன. பெண்ணாடம் என்ற ஊருக்கு மறையுரை கொடுக்க அழைக்கப்பட்டேன். சென்ட் தாமஸ் சர்ச் ஜூலை மாதம் 3ஆம் தேதி திருநாள் என்னை மறையுரை கூப்பிட்டிருந்தார். சென்ட் தாமஸ் சர்ச் என்று கேட்டால் மற்றவங்களுக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்து கேட்டோம், மாதா கோவில் எங்கே இருக்குது? ஐயோ நேராக போங்க, அந்த பாலத்துக்கு அடியில் இருக்குது மாதா கோவில். மாதா கோவில், சென்ட் தாமஸ் சர்ச் என்று பெயர், அது அவங்களுக்கு தெரியாது. கத்தோலிக்க திருச்சபைகள் அனைத்தும் மாதா கோவில்களாகத்தான் இன்றும் பாமர மக்களுக்கு தெரியும். ஏனெனில் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுமே. உடன்பிறப்பது என்பது உதிரத்தின் உபயம் அல்ல, உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்புதான். இயேசுமா காவியம். உடன்பிறப்புனா ஒரு குடும்பத்தில் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், சகோதரர்கள் உடன்பிறப்பு. அதிலேயே ஒன்று ஒரு திசையில் இருக்கும்.
8 பேர் இருந்தால் 8 கிரகங்களாக இருக்கும். சில சமயத்தில் நீங்கள் செத்தா கூட ஒரே இடத்துல கல்லறையில் புதைக்கக்கூடாதுரா, 8 திசையில் புதைக்கணும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கல்லறையிலேருந்து ஏஞ்சி கூட சண்டை போடுவீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சண்டை போடுகின்ற ஒரு உடன்பிறப்புகள். ஆனால் உடன் வாழ்வோர் அனைவருமே உடன்பிறப்பு தான். ஆகவே தான் நம்முடைய மறைவுரைகளை எப்படி துவக்குகிறோம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன் சகோதரி. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Heavenly Father, you bless us with many relationships. You invite us into the community of your sons and daughters who have been redeemed by your Son Jesus Christ. In all of my relationships and in all that I do and say, may I always seek to bring you honor and glory. விண்ணக தந்தையே, உம் திருமகன் வழியாக மீட்படைந்த எம்மை அழைத்து உம் பிள்ளைகளின் சமூகத்தில் ஒன்றிணைத்து பல வகை உறவுகளோடு எம்மை ஆசீர்வதிக்கின்றேன். எம் எல்லா உறவுகளிலும் சொல்லிலும் செயலிலும் நீரே மகிமையும் பெருமையும் பெறுவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே எந்நாளுமே சங்காக முழங்கிட வேண்டும். உள்ளம் உடைந்தோர், உவகை இழந்தோர் உணர்வு பெற வேண்டும். உவகை பெற வேண்டும். உவகை பெற வேண்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.